திடீர்னாடா நமக்கு வந்து சோதனை. எல்லாருக்கும் வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஃபிஷிங் பர்சனல். நீ பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக கழிச்சு ஒரு ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம். இந்த ஸ்பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா விரால் மீனும் இருக்குது, தேலியும் இருக்குது. ஆனால் எந்த மீன் அடிக்கும்னு தெரில. நம்ம எப்பவுமே செட் பண்ணுற பைட் கேஸ்டிங் மிஷினே தான் ப்ரிடேட்ரு 2200 லுக்கான டக்குக்கான ராடு. அதேமாதிரி நம்மளுக்கு வந்து அன்டி பிளாக் வந்து 3000 ரீலோட போட்டு செட் பண்ணியிருக்கோம். பார்த்துக்கோங்க, எஃப்எக்ஸ் 3000 ரீலு அன்டி பிளாக் ராடு. இது வந்து பார்த்தீங்கன்னா புது ஃப்ராகு கேட்டர் பில்லர்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ரிசல்ட் இன்னும் செக் பண்ணல, ரிசல்ட் ஆகலையான்ட்டு. ஆனால் போட்ட எல்லா இடத்துலையுமே அடிச்சிருக்கு. நம்ம இன்னும் ஃபுல்லாக வந்து ரிவ்யூ பண்ணவே இல்லை. ஆனால் இந்த ஸ்பாட்டில் கண்டிப்பாக ரிசல்ட் ஆகும்னு நினைக்கிறேன். மீன் அங்கங்கே அடிச்சுட்டே இருக்குது. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 11 மணி இருக்கும். நான் பனிமூட்டமாக தான் இருக்குது அப்படியே. சரி அடித்து பார்க்கலாம் தான் வந்திருக்கோம். நான் வந்து என்ன ஃப்ராக் போட்டிருக்கேன்னா பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ராக் தான், கிவி ஃப்ராக். இது கிவி ஃப்ராக் பார்த்தீங்கன்னா 500 ரூபா வரும். ஆனால் இந்த ஃப்ராக் ரொம்ப நாளாகவே இருக்குது, இன்னும் நான் ரிவ்யூ போடவே இல்லை. ஓன் யூஸ் மட்டும் தான் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி செக் பண்ணி பார்த்துலாம் 2 ஃப்ராகுமே. ஃப்ராக் பிடிச்சிச்சின்னு நினைக்கிறேன். போடு ப்ரோ, போடு ப்ரோ, போடு ப்ரோ. தேலி மக்களை பார்த்தீங்கன்னா ஒரு கேட் ஃபிஷ் தான் மாட்டிருக்கு. சின்ன சைஸ் அதுவும். பரவாயில்ல, தூக்கி போடுங்கண்ணா. பிரதருக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேஸ்டிங்லேயே தேடி மாட்டியிருக்கு. ஃபஸ்ட்டு கேஸ்டிங்கில் ஃபஸ்ட்டு மீன் தெரியல, நம்மளுக்கு என்ன மாட்டுதுன்னு பார்ப்போம். ஐயோ, ஸ்ட்ரைக் மிஸ்ஸு. ஸ்ட்ரைக் மிஸ்ஸு. இல்லை ப்ரோ, நடுவில் இருக்குது ப்ரோ. அதுங்க இல்லை ப்ரோ, ஃபஸ்ட்டு வந்ததில் விரால் தான் ப்ரோ. அவர்
என்ன ப்ரோ? யாரு யாரா? இறங்கி கலக்குதுங்க. இந்த கேட் ஃபிஷ் ஏறிறதுனால விரால் மீன் வந்து அடிக்கிறதுக்கு பயப்படுது. ஏன்னா உருவத்தில் ரொம்ப பெருசாக இருக்குல்ல, அதனால் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிறதுக்கே யோசிக்குது வந்து. ஆனால் இதில் அவ்வளோ விரால் மீன் இருக்குது. மக்களே பெரிய தேலி மாடிச்சு மக்களே, எவ்வளோ சைஸ் பாருங்க. ஐயோ ப்ரோ, நான் இதுக்கு டார்கெட் பண்ணவே இல்லை ப்ரோ. ப்ரோ படா சைஸ் ப்ரோ, கரைக்கு வந்துடும். ஆனால் ராடு எப்படி வளையுது பாரு. இது என்னடா நமக்கு வந்து சோதனை. ப்ரோ சரியான சைஸ் ப்ரோ. ராடு வச்சுக்கன்னு தான் நினைக்கிறேன். ராடு பிடி ப்ரோ. மக்களே இங்கே பாருங்க மக்களே, கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோ இருக்குன்னு நினைக்கிறேன். எவ்வளோ பெரிய மீன் பாருங்களா. சஃபா நம்ம கிளம்பிட வேண்டியதான். சரியான சைஸு. நான் விராலாக மாடி தான் நல்லா இருந்திருக்கும். இரு எத்தனை ஐயோ ஃபுல்லாக எடுத்துச்சியா ஃப்ராகு. கேட்டர் ஃபில்லர் ஃப்ராக் பார்த்தீங்கன்னா தரமாக எந்த மீனுக்குமே பிடிக்கும் போல். ப்ரோ கிரிப்பர் எடு ப்ரோ. அப்பா எவ்வளோ பெரிய வாய். ப்ரோ ஊக்கு தரமாக ஏறி இருக்கு ப்ரோ. கிளம்பிடலாமா? ம் ஃப்ராக் டேமேஜ் ஆகிடும் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஊக்கு தரமாக எடுத்துருக்கு இந்த ஃப்ராகில். சாஃப்ட் லூருன்றதுனால ஊக்கு பார்த்தீங்கன்னா எங்கே வச்சுக்கிது பாருங்கள். ப்ரோ 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 போகுது ப்ரோ. இல்லை அப்படி கரமால தூக்கி போட்டலாம். கிரிப்பர் தான் ப்ரோ உருவிடிச்சது.